Hi friends, welcome to channel fishandpetshobby. இன்னைக்கு வீடியோவில் நம்ம இதை எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நிறைய பேர் வந்து என்ன மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, என்னோட பேர்ட்ஸ் வந்து இந்த தினையை தவிர வேறு எதுவுமே சாப்பிட மாட்டேங்குது ப்ரோ, லைக் வந்து இந்த கீரை எதுவுமே சாப்பிட மாட்டேங்குது, இது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான சொல்யூஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறேன். ஸோ இதில் ஒரு 2-3 டெக்னிக் சொல்ல போகிறேன். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களோட பேர்ட்ஸை வந்து ஈஸியாக தினையை தவிர மற்ற எல்லா ஃபுட்ஸ், கிரீன்ஸ்னாலும் வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி வந்து சாப்பிட எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஜென்ரலாகவே வந்து நிறைய பேர்ட்ஸ் வந்து எந்த மாதிரினா, நம்ம வளர்க்குற எல்லா பேர்ட்ஸுமே வந்து நம்ம ஊர் நேட்டிவ் பேர்ட்ஸ் வந்து கிடையாது. எல்லாமே வந்து வேறு கண்ட்ரீஸில் வந்து லிவ் பண்ணுற பேர்ட்ஸ் தான். எல்லாமே வந்து அங்கே வந்து ஒயில்டு பேர்ட்ஸ் தான். லைக் வந்து இங்கே எப்படி நம்ம காக்கா வந்து கண்ட்ரி பேர்டு அந்த மாதிரி இருக்கோ, இதே மாதிரி தான் வந்து ஃபின்ச்சஸோ காக்டெயில்ஸோ இல்லை லவ் பேர்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஆஸ்திரேலியன் பேர்ட்ஸு. ஸோ அங்கே வந்து இதெல்லாம் சாதாரணமாக நம்ம காக்கா எப்படி நம்ம ஊரில் தெரிகிற மாதிரி அங்கே வந்து இது சாதாரணமாக தெரிஞ்சிட்ருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்க ஒயில்டு பேர்ட்ஸுக்கு வந்து ஜென்ரலாகவே வந்து அந்த தினை தவிர மற்ற எல்லா ஃபுட்ஸையுமே தேடி சாப்பிடணும். உதாரணத்துக்கு சொல்ல போனால் தினையே அது வந்து அவ்வளோவா சாப்பிட்ருக்காது. அது தவிர வந்து மற்ற நேச்சுரல் ஃபுட்ஸை தான் போய் அதை தேடி போய் இந்த கீரைனாலும் சரி, இல்லை வெஜிடபிள்ஸ்னாலும் சரி, இல்லை மரத்தில் இருக்க ஃப்ரூட்ஸ்னாலும் சரி, இந்த மாதிரி சாப்பிட்டு தான் அது ரொம்பவே ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். அதுலேருந்து வர முட்டைகளும் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அதுக்குள்ளே இருந்து சிக்ஸும் வந்து நிறையா ஃபார்ம் ஆகும். இந்த இன்ஃபர்டைல் எக்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோவா இருக்காது. ஸோ இது வந்து ஜென்ரலாக வந்து நார்மலாக ஒயில்டு இருக்க பேர்ட்ஸுக்கு வந்து பொருந்தும். இதுவே நம்ம அதை மாற்றி கொண்டு வந்து நம்ம கேஜில் கொண்டு வரப்போ என்ன ஆகும்னா, அதுக்கு எப்போயுமே வந்து என்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் வரும்னா, உன்னோட சாப்பாடு வந்து தினை, இதே தின்னுன்னு சொல்லிட்டு அதோட ஜென்ரேஷனை ஃபுல்லாமே வந்து வெறும் இந்த தினை மட்டுமே கொடுத்து வளர்க்குறதுனால என்ன ஆகுதுன்னா, தினையில் வந்து சத்து இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். தினையில் அதிகமாக சத்து இருக்குது. பட் அதை தாண்டி ஒரு பேர்ட்ஸ் வந்து ஒரு எக் ப்ரொடியூஸ் பண்ணணும். அந்த எக் ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு சத்து வேணும். அது மட்டும் இல்லாமல் அது ப்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறம் அதை அடகாக்கணும், அதுக்கப்புறம் சிக்ஸ் வந்து ஃபீட் பண்ணணும். ஸோ இவ்வளோ வேலை இருக்குது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பேர்ட்ஸுக்கு வந்து ரொம்ப அதிகமான கால்சியம் தேவைப்படும், நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ்லாம் தேவைப்படும். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம வெறும் ஒரு தினையிலேருந்து மட்டுமே வந்து எடுத்து நம்ம கொடுக்கவே முடியாது. ஸோ அதனால் வந்து எப்போயுமே நம்ம பேர்ட்ஸ் வச்சுருக்கோம்னா கண்டிப்பாக தினையை தவிர்த்து, அது கொத்தமல்லினாலும் சரி, இல்லை பாலைக்கீரைனாலும் சரி, எந்த கீரைனாலும் சாப்பிடும் பேர்ட்ஸு. அது போக வந்து சுண்டல், இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமான விட்டமின்ஸும் கால்சியமும் வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம பேர்ட்ஸுக்கு கொடுக்கணும் ப்ரீட் எடுக்கிறீங்கன்னா. இந்த மாதிரி இருக்கப்போ வந்து நிறைய பேர் என்ன மாதிரி கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, என்னோடய பேர்ட்ஸ் வந்து இந்த தினையை மட்டும்தான் சாப்பிடுது, இந்த தவிர வந்து கொத்தமல்லி வச்சாலோ இல்லை பாலைக்கீரை வச்சாலோ இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி சுண்டலோ இல்லை வேறு எக் ஃபுட்டோ எது வச்சாலுமே வந்து என்னோடய பேர்ட்ஸ் வந்து அதை கண்டுக்கவே மாட்டேங்குது, அதை கொஞ்சம் கூட சாப்பிட மாட்டேங்குது, வெறும் தினை மட்டும் தான் சாப்பிடுது அப்படின்னு மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. இது எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, நீங்கள் பேர்ட்ஸை வாங்கிட்டு வந்த உடனே வந்து நீங்கள் இந்த ஹேபிட் வந்து புதுசாக கொடுக்க ஆரம்பிச்சிங்க. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து பேர்ட்ஸ் வளர்க்குறவங்கள லைக் வந்து நம்ம செல்லர்ஸ் சொல்கிறோம்ல, லைக் வந்து சந்தையாக இருக்கட்டும் இல்லை ஒரு பெட் ஷாப்பாக இருக்கட்டும், அவங்களுக்குலாம் வந்து என்ன பண்ணணும்னா வெறும் தினை மூலம் தான் கொடுப்பாங்க தவிர மற்ற எந்த ஃபுட்ஸ் வந்து அதிகமாக கொடுக்க மாட்டாங்க. பிகாஸ் எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க வந்து ப்ரீட் எடுக்கலை, லைக் வந்து கை மாற்றி வர வேலை தான். லைக் இங்கே வரும், ஒரு 2-3 நாள் இருக்கும், அப்படி இன்னொருத்தவங்களுக்கு போயிடும், லைக் நம்மள மாதிரி பையர்ஸ். ஸோ அவங்க வந்து அதுக்காண்டி ரொம்ப மெனக்கெட்டு இந்த நீ கீரை சாப்பிடு இந்த மாதிரி வந்து கொடுக்க மாட்டாங்க. அதனால என்ன ஆகும்னா, இந்த ரொட்டேஷன்லேயே வந்துகிட்டே இருக்கனால பேர்ட்ஸ் எல்லாமே வந்து வெறும் அந்த தென்னை தானே நம்ம சாப்பாடு, அது மட்டும் தான் நம்ம சாப்பிடணும், வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்து வெறும் தினையை மட்டுமே தான் சாப்பிடணும், தினை இருந்தால் தான் சாப்பிடணும், தினை எங்கே இருக்கோ அதை தேடி போய் சாப்பிடும், இந்த மாதிரி வந்து மைண்ட் செட்டில் வரும். இதை நீங்கள் கொண்டு வந்து நம்ம வீட்டுக்கு கொண்டு வரப்போ என்ன பண்ணுன்னா, எடுத்தோடனே தினை வச்சிங்கன்னா தினை கூடையே பக்கத்தில் வந்து ஒரு கொத்தமல்லி ஒரு 2 இதுவோ இல்லை புதினாவோ இல்லை எதுனாலுமே கீரை எதுனாலும் நீங்கள் போடலாம், பிரச்சனையே கிடையாது. இது போக வந்து முட்டை ஓடு நீங்கள் வந்து போடலாம் முழுசாக, இல்லைனா எக் ஃபுட்டு வந்து நீங்கள் வைக்கலாம், பாயில்டு பண்ண எக்கை வந்து ஹாஃபாக கட் பண்ணி வைக்கலாம், இல்லை வந்து அதை எக் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுட்டை வந்து ஒரு 1 to 2 weeks வந்து அது சாப்பிடுதோ இல்லையோ அதோட கேஜில் வந்து ஒரு 2 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. லைக் வந்து அது கிட்ட வந்து ஸ்மெல் பண்ணி பார்த்து லைட்டாக கொஞ்சம் டேஸ்ட் பண்ணாலுமே வந்து அதுக்கு ஒட்டிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஒட்டிக்கிச்சுன்னா கண்டிப்பாக சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து ஃபஸ்ட் டெக்னிக். ஸோ எப்போயுமே வந்து அடாப்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, உங்கள் பேர்ட்ஸுக்குன்னே வந்து ஏதாவது ஒரு ஃபேவரட்டான ஃபுட்டு இருக்கும், தினையை தவிர்த்து சொல்கிறேன். லைக் வந்து முக்கால்வாசி பேர்ட்ஸ் வந்து இந்த கீரை வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிடாது, பட் எக் ஃபுட்டுனா ரொம்ப விரும்பி சாப்பிடும். எனக்கு தெரிஞ்சு வந்து எக் ஃபுட்டை சாப்பிடாத பேர்ட்ஸ்னால் ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் இருக்கும். ஏன்னா எக் ஃபுட் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடும். இந்த மாதிரி இருக்கப்போ நீங்கள் வெறும் பாயில் பண்ண எக்ஸை மட்டுமே வந்து வைக்காமல் அந்த பாயில் பண்ண எக்ஸை ஃபுல்லாக துருவி ஒரு எக் ஃபுட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி அதுக்குள்ளே வந்து நீங்கள் இந்த கொத்தமல்லியோ
இல்லை பாலக்கீரையோ இல்லை இந்த வேக வச்ச சுண்டலை அரைச்சி இல்லை கார்ன்ஸ் இந்த சோளக்கருது இந்த மாதிரி எந்த வெஜிடபிள்ஸ் இல்லைனாலும் ஃப்ரூட்ஸோ இது எல்லாத்தையுமே வந்து அந்த எக் ஃபுட்டோட கலந்து வச்சுருங்க. ஸோ அந்த மாதிரி கலந்து வைக்கிறப்ப பை ஆக்சிடெண்ட்டாக வந்து அது சாப்பிட்றதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சாப்பிட்டு ஒரு தடவை டேஸ்ட் பார்த்துருச்சுனாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் அடுத்த தடவை வந்து எக் ஃபுட்டில் தான் வைக்கணும் அவசியம் கிடையாது. நீங்கள் நார்மலாக அந்த ஃப்ரூட்ஸை வச்சாலும் சரி இல்லை வெஜிடபிள்ஸ் வச்சாலும் சரி இது வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். இது ஒரு டெக்னிக்கு. ஸோ ஃபுட்டில் வந்து எக் ஃபுட்டில் கலந்து வச்சுருங்க. இல்லை அதோட ஃபேவரட் ஃபுட் ஏதோ அதில் கலந்து வச்சுருங்க. நெக்ஸ்ட் என்ன நீங்கள் பண்ணலான்னா அதோட தெனை பாக்ஸ். ஸோ அது டெய்லி சாப்பிட்ற தெனை பாக்ஸை வந்து பார்த்தாலே தெரிஞ்சிடும் நீங்கள் வந்து சாப்பாடு தான் அதில் வச்சுருக்கீங்க சாப்பிட்ணும் அப்படிங்கிற. இந்த தடவை நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த தினையை தூக்கி வெளியே போட்டு லைக் வந்து தினையை இன்னொரு பாக்ஸில் வச்சுட்டு அந்த தெனை பாக்ஸுக்குள்ளேயே வந்து இந்த கீரையோ கொத்தமல்லியோ இல்லை வேக வச்ச சுண்டலோ இந்த மாதிரி வந்து வேறு இந்த முளைக்கட்டின பயிர் இந்த மாதிரி வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவான ஃபுட்டோ வெஜிடபிள்ஸோ வந்து நீங்கள் அந்த பாக்ஸில் வச்சுருங்க. உள்ள தெனை உள்ளே வைக்க வேணாம். ஸோ இதை வைக்காமல் ஒரு காலையில் இப்போ நீங்கள் காலையில் போனோன்னே ஃபுட்டு வைப்பீங்க தெனை வைப்பீங்களா அந்த தெனைக்கு பதிலாக அந்த தெனை பாக்ஸ்லேயே வந்து இந்த ஆல்டர்னேட்டிவ் ஃபுட்டை போட்டு வச்சுருங்க. ஒரு 2 to 3 hours. ஏன்னா ஃப்ரெஷ் ஃபுட்ஸ்லாம் வந்து மேக்ஸிமம் ஒரு 3 hours வந்து எடுத்துருங்க. ஸோ 2 to 3 hours வந்து கண்டிப்பாக அதுக்கு பசிச்சோடனே வந்து செக் பண்ணி பார்க்கும். அது வரப்போ வந்து ரெகுலராக இந்த டப்பாவில் தான் நமக்கு ஃபுட்டு வைப்பாங்க. ஸோ இது மேபி நம்மளோட ஃபுட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பார்க்கும். ஸோ அப்போ வந்து அதை டேஸ்ட் பண்ணி சாப்பிட்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த டெக்னிக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த எக் ஃபுட் ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் இந்த டெக்னிக் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த டெக்னிக் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகிறதுக்கு வந்து நிறைய சான்ஸ் இருக்குது. இது ரெண்டுமே எனக்கு ஒர்க் ஆகலை ப்ரோனா லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்து ஒரு டெக்னிக் சொல்கிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது என்ன பண்ணலான்னா ஜென்ரலாக நம்ம தென்னை பாக்ஸ் வைக்கிறோம்னா லைக் வந்து ஒரு 6 to 7க்கு மேலே ஆயிடுச்சுன்னா லைக் நீங்கள் தனியாக ரூமில் இதெல்லாம் வச்சுருக்கீங்கன்னா பேர்ட்ஸ் போய் தூங்க போயிடும் இருட்டாக இருந்துச்சுன்னா. ஸோ அந்த டயத்தில் வந்து அதுக்கு ஃபுட்டு வந்து தேவை கிடையாது. அடுத்து எப்போ மார்னிங் விடியுதோ அப்போ தான் அது வந்து ஃபுட்டு சாப்பிடணும் லைக் தென்னை சாப்பிடும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நைட்டே வந்து அந்த தென்னை வச்சுருக்க பாக்ஸை தூக்கி வெளியே வச்சுட்டு மூடிடுங்க. காலில் வந்து ரொம்ப பசியோடு இருக்கும் உங்களோட பேர்ட்ஸு. ஸோ அப்போ வந்து நீங்கள் எது வச்சாலுமே சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறப்ப நீங்கள் டக்குன்னு இந்த புது ஃபுட்ஸை வந்து உள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது நீங்கள் வந்து தென்னை பாக்ஸில் வச்சு தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. நீங்கள் ஜென்ரலாக வந்து வேறு ஒரு பாக்ஸில் வச்சாலோ இல்லை கேஜ்குள்ளேயே வந்து இந்த மாதிரி கீரையோ எதுனாலுமே வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நீங்கள் போடுறப்ப கண்டிப்பாக அது சாப்பிடுதோ இல்லையோ பசியில் வந்து டேஸ்ட்டாவது பண்ணி பார்க்கும். சப்போஸ் அந்த டேஸ்ட் பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக ரெகுலராக வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். நீங்கள் டெய்லி வந்து இந்த ஃபுட்டை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து மொத்தமாகவே நான் 3 டெக்னிக் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த 3 டெக்னிக்குமே வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் ஒரு 90% வந்து ஒர்க் அவுட் ஆகிறதுக்கும் நிறையா சான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த எக் ஃபுட்டில் வந்து மிக்ஸ் பண்ணி வைக்கணும்னு சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த தென்னை பாக்ஸில் வந்து ஏமாற்றி வைக்கிற மாதிரி. ஸோ இது ஒன்று. தேர்டு வந்து என்ன பார்த்தோம்னா இந்த நைட்டே வந்து இந்த ஃபுட்டு இந்த தென்னை பாக்ஸ் வந்து வெளியே எடுத்து வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் தென்னை உள்ளே வைக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக இந்த வேறு ஏதாவது ஃபுட்டு நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 3 டெக்னிக் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஏதாவது ஒரு டெக்னிக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு எனக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். வேறு ஏதாவது டாப்பிக்கில் வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்மளோட நியூ சேனல் லிங்க் அப்புறம் நம்மளோட இன்ஸ்டாகிராம், டெலகிராம், ஃபேஸ்புக் எல்லா லிங்க்ஸுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், ஃபஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் அங்கேயே எனக்கு டிஎம் பண்ணி கேட்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.